ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே உதரிங் வேவ்ஸ் கேம் ப்ளே வந்து நான் போட்டிருப்பேன். நான் லைவில் சும்மா ஒரு 45 to 50 மினிட்ஸ் போட்டது. ஸோ அந்த கேமை ஃபர்தராக ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதாவது ஒரு சாப்டரில் 3 பார்ட்டு, அந்த 3வது பார்ட்டு முடிச்சுட்டு 4வது பார்ட்டு நான் ப்ளே பண்ணும்போது உண்மையாகவே 4வது பார்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணலாம், ப்ளே பண்ணலாம் இல்லை, இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கேம், உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக அப்படியே இப்போ தான் அந்த அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் சூடு பிடிக்குது. அதனால் ஃபர்தராக அந்த கேம் ப்ளே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி உதரிங் வேவ்ஸ்னால் என்ன, அதை பற்றின சில லோர்ஸ் அண்டு ஓவர்வியூ வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்தராக வந்து அதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் வந்து நான் போடுறேன் நான். ஸோ உதரிங் வேவ்ஸ் வந்து ஒரு ஆனிமே ஆக்ஷன் ஆர்பிஜி, ஒரு கேச்சா ஆனிமேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ரீ டு ப்ளே தான். அது மொபைல், பிசி ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ அந்த கேமோட பேசிக் அவுட்லைன் என்னென்னா, ஒரு கேரக்டர், அதாவது வந்து மேல் ஃபீமேல் யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து எப்படி சமாளித்தாங்களா இல்லையான்றதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு லைனு. ஸோ இதில் வந்து என்னென்னா, மொத்தம் 2 சாப்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து ஃபஸ்ட் ஆக்டு, ஃபஸ்ட்டு ரெசனன்ஸ், அதுதான் வந்து ஸ்டோரி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு பேர் தெரியாத ஒரு என்டிட்டி வந்து நம்ம ஹீரோ, அதாவது அந்த ரோவரை வந்து சொலாரிஸ் 3 அப்படின்ற ஒரு லேண்டில் வந்து தூக்கி போட்டுருவாங்க அவனை. ஸோ அது தூக்கி போடுற அந்த டைமில் வந்து அந்த ரோவரோட மெமரியை வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எழுந்து பார்க்கும்போது யாங் அப்படின்ற ஒரு விண்ட் ரெசனேட்டர், அதாவது வந்து ஒரு பவர் இருக்கிற ஒரு பர்சன், அவங்க வந்து ரோவரை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வரும்போது ஒரு டாசட் டிஸ்கார்ட், அதாவது ஒரு என்டிட்டி அது வந்து பூமியிலேருந்து வெளியே வரும். ஸோ அது கூட நம்ம கேரக்டர் வந்து அந்த ரோவர் வந்து ஃபைட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கேரக்டரை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் வந்து சிசியா அப்படின்னு ஒரு காப், அதாவது ஒரு போலீஸ் மாதிரி. ஸோ அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா ஜின்ஜியோ அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து யாங் அண்டு நம்ம ரோவர் கூட சேர்ந்து ஒரு ஃபைட் நடக்கும். அண்ட் தென் வந்து பெய்ஜி அப்படின்ற ஒரு ஹீலரை வந்து பார்க்க போவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரோவர் கிட்ட வந்து இந்த எக்கோ, அதாவது ரெசனேட்டர் எப்படி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா, அதான் கில் பண்ணுற மான்ஸ்டரோட சோலை வந்து அப்சர்வ் பண்ணுறது, அதான் எக்கோ அப்சர்வ் பண்ணி அது மூலிமா பவர் வந்து பவர் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் சிட்டியில் வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டை வந்து யார் பண்ணுவாங்கன்னா, ஃப்ராக்சைடஸ் அப்படின்ற ஒரு கும்பல் வந்து பண்ணும். ஓகேவா? அதோட வந்து இந்த ஆக்ட் 1, அதாவது சாப்டர் 1ல் இருக்கிற ஆக்ட் 1 வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ட் 2, அது வந்து எக்கோயிங் மார்ச்சே. அதான் அந்த டீம் வந்து சான்வா அப்படின்ற ஒரு கார்டை வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு பாடிகார்டு மீன்ஸ் பிரசிடெண்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட பாடிகார்டு, ஓகேவா? ஷின்ஜோவில் இருக்கிறாங்க அவங்க. அப்போ வந்து ஃப்ராக்சைடஸ் அப்படின்ற ஒரு கூட்டத்தை பற்றி இவங்க வந்து பேசி தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து சென்ட்ரல் லைப்ரரின்ற ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து சில புக்ஸை வந்து திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து பைஜி வந்து இந்த எக்கோசிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரெசனன்ஸ் ஸ்கில்லை வந்து அந்த லைப்ரரியில் வந்து ஒரு அட்டாக் நடக்கும். அந்த லைப்ரரியில் வந்து அந்த ஃபைட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி ரெசனன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த ஃப்ராக்சைடஸ் வந்து த்ரெனோடியன்ஸ் அப்படின்றவங்களை வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. அதாவது த்ரெனோடியன்ஸ் வந்து பெரிய ஆளுங்க, ஃப்ராக்சைடஸ் வந்து ஒரு மினி வில்லன் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த வில்லனோட அந்த வில்லன் குரூப், அந்த ஃப்ராக்சைடஸோட தலைவன் தான் வந்து ஸ்காரு. அவனை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனை பற்றி பேசி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாசட் டிஸ்கார்டு அப்படின்ற இது வந்து அந்த
என்டிட்டியோட பவர் வந்து இந்த சிட்டி சுற்றி வந்து பரவுது அப்படின்னு தெரிய வருது. அதோட ஆக்ட் 2 முடிஞ்சிருது. ஆக்ட் 3 வந்து ஆம்னியா ஸ்டார். அப்போ வந்து என்னென்னா ஷின்ஜி அப்படின்றவங்க தான் வந்து அந்த மெஜஸ்டிக், ஓகேவா. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கார் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அவரோட பவர் வந்து இல்யூஷன். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு வில்லேஜை வந்து தாக்குற மாதிரி வில்லேஜை வந்து தாக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். ஸோ வந்து அந்த நேரத்தில் வந்து ஷின்ஜியோட அந்த லீடர்ஷிப் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கார் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க இடத்துக்கு போய் மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஸ்கார் ஃபஸ்ட் டைம் வந்து ரோவரை மீட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு சின்ன ஒரு ஃபன் நடக்கும். என்னென்னா ஸ்காரை வந்து ஸ்கெட்சு போட்டு வந்து தூக்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. பட் ஸ்கார் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஈஸா எஸ்கேப் ஆகிட்டதுக்கப்புறம் தான் வந்து கிளாஷிங் பிளேட் அப்படின்ற ஒரு புது ஆக்ட் ஒன்று உருவாகும். அந்த ஆக்ட் என்ன ஆகும்னா, இப்போ அவன் தப்பிச்சு போனதுனால அந்த ஷின்ஜோ அப்படின்ற சிட்டியை சுற்றி வந்து டாசிட் ஃபீல்டு வந்து நிறைய பரவ ஆரம்பிக்கும். அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா பாய்சன் மாதிரி பரவ ஆரம்பிக்கும். அப்போ வந்து டோக்வி அப்படின்ற ஒருத்தர் வந்து பேசுவார், வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவார். ஆக்சுவலாக அவர் வந்து யாருன்னா காட் கேப்டன், அந்த இடத்தோட காட் கேப்டனு. அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஷின்ஜி வந்து அஃபெக்டட் ஏரியாஸ்லாம் வந்து விசிட் பண்ணி என்ன எது பண்ணுறது, அந்த சண்டை போடுறது அப்படி அதெல்லாம் காட்டுவாங்க. அப்போ வந்து சென்டினல் ஜூ அப்படின்ற ஒரு ட்ராகன் வந்து அவரோட பாண்டில் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த டைமில் தான் வந்து மூன் வந்து பிளட் மூனாக மாறி நைட்டில் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ரெயின் ட்ராப்ஸ்லாம் வரும். ஸோ அந்த ரெயின் ட்ராப்ஸ் தான் வந்து ரெட்ரோ ஆக்ட் ரெய்னிங் சொல்லிட்டு ஒரு ரெயின் வந்து வரும். அது என்ன ஆகும்னா ரெசனேட்டர்ஸை தவிர மிச்ச எல்லாரோட மைண்டை வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அது மூலிமா பவரை வந்து இந்த டாசிட் டிஸ்கார்ட் வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்ட் 1லேருந்து ஆக்ட் 4 வரைக்கும் நடந்த ஒரு விஷயங்கள். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொலாக். இது சும்மா ஒரு உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக, இதுவே புரிஞ்சிருக்காது, பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஆக்ட் 5லேருந்து நான் ப்ளே பண்ணதை வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் சொன்னது வந்து ஜஸ்ட்டு பேசிக் ஸ்டோரி தான். நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லணுன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ தாண்டி நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். உண்மையாக ஒரு நல்ல கேம். அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போயிடலாம். Cut from the same cloth, you and I. Perhaps we are indeed, General. I share at least one thing with you. I too will draw my blade to fight for what I believe in. And I'll stop at nothing to see it through. General! General, you look pale. I'm fine. Please go on. We just detected an intense frequency reaction from that tacit field ahead. That moon. It's gradually turning full now, as you predicted. The sky. It looks just like how it was during the battle beneath the crescent. It's time. Sir, the Midnight Rangers are ready. We await your orders. Attention all troops. Take position and get ready to engage. Sir. When the moon turns full, the roving traveler shall return. The prophecy is being fulfilled. Here they are. They're not coming at us. Are they trying to protect something, or are they waiting for commands? With a TD outbreak of this magnitude and organization, someone must be orchestrating it. Could it be